இப்போ நாங்கள் வந்து இது கிளம்பிட்டோம் ஜட்டாயுக்கு. ஜட்டாயு த எர்த் சென்டர் அப்படின்றது வந்து ஒரு பேர்டு வந்து தலைகீழ படுத்துட்ருக்கோம் சிலையில். கழுகு ஈகிள் அது தலைகீழ படுத்துட்ருக்கோம். ஒரு ஹில்ஸில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ என்னென்னா, இப்போ நாங்கள் இந்த சர்வீஸ் ரோடு தான் சர்வீஸ் ரோட்லேயே தான் போகணுமா ப்ரோ, இல்லை பைபாஸ் ஏறணும்? ஓகே, இப்போ பைபாஸ் ஏறணும். இப்போ நாங்கள் சர்வீஸ் ரோடில் போயிருந்தோன்னா நாங்கள் ஜாலியாக ரோலர் கோஸ்டரில் போகாமல் ஒயின்னு போயிருப்போம். என்ன ப்ரோ, இப்போ நாங்கள் வந்து ஹைவே எடுக்கிறோம். ஸோ ஆனால் ஸோ சேட், அந்த மூமெண்ட்டை நாங்கள் என்ஜாய் பண்ண முடியாது. பார்த்தீங்களே போது பார்த்தீங்களா லெஃப்டில் எப்படி இறங்கி எப்படி ஏறுதுன்ட்டு இறங்கி அப்படியே சொயின்னு வேலை. அதே மாதிரி கேரளாவில் வந்தீங்கன்னா பியூசி சர்டிஃபிகேட் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தான் லைசன்ஸ் அதெல்லாம் பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு பியூசி தான் கேட்பாங்க. அதே மாதிரி கேமராஸ் இருக்கும், மெயினாக பார்த்து பொறுமையாக ஓட்டணும். ஸ்பீட் லிமிட்டை மெயின்டைன் பண்ணாலே போதுங்க, இங்கே எந்த பிரச்சனையே கிடையாது. அதை மெயின்டைன் பண்ணாமல் இருந்தால் தான் நீங்கள் மாட்டுவீங்க. இவங்களுக்கு என்னென்னா அங்கங்கே எல்லா இடத்துலையும் கேமரா இருக்கும், நம்மளுக்கு தெரியவே தெரியாது. திடீர்னு கேமரா இருக்கும், சட்டனாக அடிக்கும். ஸோ அதனால் என்ன ஆகுனா, நம்மளுக்கு இப்போ வராது, ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்து நம்மளுக்கு மெசேஜ் வரும். நம்ம சென்னையில் இருக்காமல் உடனே மெசேஜ்லாம் வராது, இங்கே கொஞ்ச நாள் கழிச்சு தான் வருவீங்களாம். இந்த ரோடு பார்த்துருப்பீங்க, அங்கேருந்து மெயின்டெனன்ஸ் செமையாக இருந்தது, செமையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி இந்த ரோடு. நான் தான் காட் செக்ஷனில் போட்டுருந்தாலுமே அவ்வளோ பக்காவாக, அந்தளவுக்கு பேட்ச் ஒர்க்ஸே கிடையாது. ஃபஸ்ட் டைம் கேரளாவில் டிராஃபிக்கில் மாட்டி நின்றுட்டுருக்கேன். என்னன்னே தெரில, செம்ம டிராஃபிக்காக இருக்குங்க. இது என்ன ஊர் கூட தெரில. ஏதோ டேக் டைவிஷன் போல் அங்கே வந்து டிராஃபிக் பயங்கரமாக நிற்குது. கண்ணு அது இது சரியான டிராஃபிக். தெரில, வண்டி ரொம்ப நாள் நிற்குது, அங்கே பஸ்ஸும் நிற்குது. மேபி இருக்கலாம், ஆக்சிடெண்ட் ஆகிறது வாய்ப்பு இல்லை. ஆனால் வண்டி மாற்றிட்டு இருக்கலாம். இந்த டைமில் நம்ம எதாவது ஓப்பன் பண்ணால் வேலைக்கு ஆகுது, எதாவது க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். எதாவது க்ளோஸ் பண்ணிருக்கோம் டிராஃபிக்கில். அப்படிலாம் பூத்து போக வேண்டியதாக இருக்குது. நம்ம ஊரில் தான் இப்படி பூத்து போகிறோம் பார்த்தா இங்கே வந்து அப்படி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. டேக் டைவேஷன் இங்கே ஏதோ இருக்க போகுது போல், அதனால இவ்வளோ டிராஃபிக். எப்படியோ அந்த டிராஃபிக்லேருந்து ஒரு 1 hour கழிச்சு வெளியே வந்துட்டோம். அப்படியே அகைன் பேக் டு பைபாஸ் கனெக்ட் ஆகிட்டோம். ஏர்போர்ட் நினைக்கிறேன், ஏர்போர்ட் தெரியல. வெல்கம் டு திருவனந்தபுரம் ஏர்போர்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் அவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆகுது. நாங்களாம் போல கொஞ்சம் தான், நீங்கள் பயங்கரமாக வருது. இங்கேயுமே டிராஃபிக் ஜாம் பயங்கரமாக வருது. ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே கேரளாவில் வந்து டிராஃபிக் ஜாம் மாட்டேன். எல்லாம் யூட்டன் அடிச்சுட்டு போயிடுறாங்க. ஏன்னு தெரியல, மாட்டினா அவ்வளோதான் சொல்லி யூட்டன் அடிச்சுட்டு போகிறாங்க போல. இந்த ஃபேமஸான கேரளாவோட லூலு மால், லூலு ஹைப்பர் மார்க்கெட், லூலு மால்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ரயிலில் பயங்கரமாக கோபுர வேலையை காமிக்குது கைஸ். என்னன்னு தெரில, அவ்வளோ மழையில் நினைச்சனாலையா ஹீட்டுனாலையா தெரில, அடிக்கடிக்கு ஆஃப் ஆகுது, சாரி ஹேங் ஆகுது. அங்கே வேறு தனுஷ்கோடில் வேறு என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு ஷட் டவுன் ஆகிடுச்சு. பாதி பேட்ரி வந்தப்போ 50% பேட்ரி இருக்கும்போதே பேட்ரி ஒன்று சொல்லி ஷட் டவுன் ஆகிடுச்சு. அம்மையாக கடுப்பேருக்கு. இங்கே வந்து கேரளாவில் ரோடு ஒர்க் நடக்குது. இப்போ தான் ஒரு டிராஃபிக்கில் மாட்டி போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயோ சுற்றி விடுது கூகுள் மேப்பு. அந்த ரூட்டில் போய் கனெக்ட் பண்ணேன். அவனுக்கு கூட போயிடலாம் போல ப்ரோ. அவனுக்கு அங்கே தான் போகிறானுக்கு போல. அவனை ஃபாலோ பண்ணாலே போதும். ஆமாம் ப்ரோ, டவுன் இல்லை. அவனுக்கு ரைட்டில் லெஃப்ட்டில் போனானுங்களா? செம்மையாக இருக்குது கைஸ் இந்த இடம், ரூட்டு பாருங்க. ஆனால் ப்ரைவேட் ஏரியா இருக்கக்கூடாது, அதான் ஒன்று. அவன் பின்னா தான்டா நான் போக சொன்னேன் அப்படின்னா கூகுள் மேப்போ. ஷார்ட்கட் கொடுக்குறது சூப்பர். செல்ல குட்டி, தேங்க்யூ கூகுள் மாதாஜி. நல்ல ஷார்ட்கட் கொடுக்குறது. ஒன்றும் போகணுமா ஏது ப்ரோ? அப்படியே எப்படி ஸ்டீப்பாக இருக்குது பாருங்க ரூட்டு, செம்ம ஸ்டீப்பாக இருக்குது இந்த ரூட்லாம்.
செகண்ட் கியரில் தான் ஏற்றிருக்காங்க வண்டிலாம். கிட்ட வந்துட்டோம். இவ்வளோ ஸ்டிப்பாக இருக்குது பயங்கரமாக. ப்ரோ இது பிரச்சனை இல்லை, இறங்கும் போது தான் பிரச்சனை. அம்மா ஸ்டிப்பாக இருக்குது கைஸ் ரூட்டு. ப்ரோ முதல்ல ஸ்ட்ரைட்டாக இதுவுக்கே எடுத்துகிட்டு போதும், மலை மேலே எடுத்துகிட்டு போதும். என் வண்டி ஆஃப் ப்ரோ, என் வண்டி ஆஃப். கீழே சரியுது புஷ்டேன். ஏது ஏது போயிட்டீங்களா? நான் ஸ்டீப்பாக தான் ஏதா. அதான் பார்த்துட்டீங்களா? இங்கே தான் போகணுமா? இடிக்குது எனக்கு. செம்ம த்ரில்லிங்கா போகுது. தெரிஞ்சு இது கிடையாது ப்ரோ, அச்சு சொல்கிறேன், இது கிடையாது, இது கிடையவே கிடையாது. இந்த ரூட்டே கிடையாது. இங்கே எவ்வளோ பேர் போயிட்டு வராங்க தெரியுமா அந்த ரூட்டில்? இது வேறு ரூட், ஷார்ட் கட் எதை காட்டுது. காலில் வச்சு பார்த்தீங்களா? சொல்ல அதான் சொல்கிறேன், இந்த ரூட்டு கிடையாதுன்றனே. இந்த ரூட்டு கிடையாது, இது கிடையாது ப்ரோ. நான் தான் சொல்கிறேனே ப்ரோ, இந்த மாதிரி அப்புறம் போவோம். அவர்கிட்ட கேளுங்க, அந்த உள்ள இருக்காரு, அது ஃபாஸ்ட் ரூட் வர போல. சரி ஜட்டாயுக்கு புரியல, இங்கே கிடையாதா? ஆ போங்க ஃபஸ்ட்டு, அதான் பொறுமையாக. இப்போ எவ்வளோ ஸ்டீப்பாக மேலே ஏறணுமோ அவ்வளோ ஸ்டீப்பாக இறங்கணும். நான் அதான் சொன்னேன் இந்த ரூட்டு கிடையாதுன்ட்டு. நம்மளால் கூட்டு வந்துட்டாப்புல சல்லுன்னு. ஆனால் நல்லா இருந்தது. ஏதாவது டைம் அது க்ளோஸ் ஆக போகுது. எப்படி போக போதாமா இல்லையான்னு தெரில, பார்க்கலாம். நல்லா அட்வென்ச்சராக இருக்குது நம்மளுக்கு. ஆனால் கொஞ்சம் ஸ்லிப்பாக கூட பிரேக் அடிக்காதீங்க. ரொம்ப ஸ்டீப். ஆமாம், பொறுமையாக விட்டு வேணாம். பொறுமையாக விட்டு அதான் விட்டு பிடிங்க பிரேக்கை. ஸ்கிட் ஆகும், ஆனால் ஃப்ரண்ட்டு மட்டும்தான் வச்சுன்னு நான். ஓகே கைஸ், அதான் போயினுங்க பொறுமையாக இறங்கி ரெண்டுத்தையும் விட்டு பிடிங்க, ஃப்ரண்ட்டு பேக்குன்ட்டு. அது எப்படியோ ரூட்டை கண்டுபிடிச்சிட்டோம், போயிட்டுருக்கோம். டைம் ஆல்மோஸ்ட் 6 கிட்ட ஆக போகுது. இன்னும் 15 மினிட்ஸ் இருக்குது. அப்புறம் போய் செக்இன் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருந்தேன் மேலே. கிளாக் ரூமில் பேக்கில் வச்சுட்டு மேலே போனது தான். ஆனால் இப்போயே போகிறாங்க, மேபி அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். டக்கடா கடை 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 அப்பா எல்லாம் ரிட்டர்ன் ஆகிருக்கிறாங்க. இந்த பக்கம் தான் ப்ரோ போகணும். வந்துட்டு அப்படி டைம் முடிய போகுது. அதான் விசிட்டிங் காஸ்ட் ஃபார் 2 பர்சன். கேபிள் கார் போகணுன்னா இங்கே தான் எடுக்கணும். போய்ட்டு மேலே போய்ட்டு கேபிள் கார் காஸ்ட் இருக்கு, அது தனி. போர்டிங் காஸ்ட்டும் வந்துடுச்சு. போர்டிங் பார்த்தீங்கன்னா 578 ருபீஸ் ப்ளஸ் விசிட்டிங்க்கு. ரிட்டர்ன் ஒரு கேப்ஸ் ஏறியாச்சு.
ஆமா ப்ரோ இவ்வளோ வந்துட்டோம் ப்ரோ பைக்ல கொஞ்சம் தூரம் நின்று அதனால ஜாக்கெட் போட்டு நின்று புரியுதா அது ஒன்று இதை போட்டு நிற்கிறதில்ல அதுதான் இது போட்டு இதை வந்துட்டேன் கிட்ட இது கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போய் நிற்பேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜட்டாயு உள்ள கூட இது பண்ணிடுறாங்க ஃபைனலி கிட்ட வந்துட்டோம் அதுவும் மாதிரி கிட்டீன் ஜாக்கெட்டை போட்டு Like we enter like an VIP. இதை போட்டு நின்றுருந்தோம் திடீர்னு என்ன பண்ணாரு கூப்பிட்டு இது முன்னாடி கரெக்டாக ஒரு செகண்ட் லைன் இருக்கும் நினைக்கிறேன் அது போய் நின்றுருந்தோம் திடீர்னு கூப்பிட்டாங்கன்னா நம்ம மட்டும் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு போய் முன்னாடி நிறுத்தினாங்க எனக்கு பார்க்கும்போது இது விஐபி கூப்பிட்ட மாதிரி கூட்டு போய் நிறுத்தி உடனே அனுப்பிச்சி விட்டேன் அந்த டைமில் கொஞ்சம் எப்படி சொல்கிறது ரோடாக இருந்தது இல்லைனா இன்னும் வந்துருக்க மாட்டோம் மேலே இங்கே தான் நின்று இருக்கும் இதான் வியூ மேலே இருந்து இதே பார்த்தீங்கன்னா ஜட்டாயு அது உள்ள ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் போயிட்டு இருக்கு போல வியூ பாருங்க இதுதான் வந்து ஸ்டெப்ஸ் வழியாக வந்தீங்கன்னா இங்கே தான் வருவீங்க பட் இது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அந்த இது ஓப்பன் பண்ணதுலேருந்து ஓப்பன் ஆமாம் இங்கே இல்லை இது எல்லாமே இங்கே வந்துட்டோம் மேலே போய்ட்டு என்ன டீ என்ன ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இங்கே ஒரு கோயில் தெரியும் அதுதான் வந்து கிருஷ்ணர் கோயில் இப்போ போக முடியாது நான் அதில் பூட்லாம் போடணுங்க எல்லாம் வச்சு போகிறதுல அவ்வளோதான் ஸோ அவ்வளோதான் 7 o'clock க்ளோசிங் டைம் ஓ நீங்கள் வந்து நம்ம கீழே வரோம் பட் ஏறும்போது தான் கை செம்மையாக இருந்துச்சு நாங்கள் எரிங் டைவ் போட்டு நின்று திடீர்னு எங்களை மட்டும் கூப்பிட்டாங்க லைன்லேருந்து அங்கே இருந்த மூலை கூப்பிட்டு 35 பேர் திடீர்னு விஐபி மாதிரி கூப்பிட்டு தப்புன்னு போய் முன்னாடி நிற்க வச்சு அனுப்பிச்சி விட்டேன் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க கீழே அது ஒன்றும் என்ட்ரி விட மாட்டாங்க ஸோ 6 மணிக்கு என்ட்ரி ஆன உடனே எங்களை மேலே விட்டாங்க ஸோ பார்த்துட்டு ரிட்டர்ன் போகும் லைன் தான் பார்த்தீங்கன்னா நிற்கிது மறுபடியும் ரோப்காது அந்த ரோத்தை நிற்கிது இப்போ கீழே வந்துடும் 7 o'clock 8 o'clock இதான் என்ட்ரன்ஸ் செம்மையாக இருக்குது உள்ளே வந்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறேன் ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரி ஃபீல் மழை பெய்யுதா பெய்யுது இந்த பக்கம் ஸோ நல்லா கிளம்பிட்டோம் ஜட்டாயிலேருந்து ஆனால் ரொம்ப நேரம் நின்னாங்க க்யூவில் ஆல்மோஸ்ட் 1 hour இருக்கலாம் ப்ரோ கீழே இறங்கிறதுக்கு ரோப் காரில் மோஸ்ட்டாக ஈவினிங் டைமில் வராதிங்க வந்தீங்கன்னா early morning ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பார்த்துட்டு போயிடுங்க ஈவினிங்கில் வந்தால் கூட கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டு இறங்கிடுங்க ஏன்னா செம்ம 45 minutes கிட்ட நின்னோம் ஒரு ஈஸியாக ஆனால் வெயில் அதிகமாக இருக்கும் மேலே ஸோ வந்தீங்கன்னா உடனே பார்த்துட்டு இறங்கிடுங்க ஈவினிங்கில் லேட்டாக வந்து மாட்டிக்காதீங்க அவ்வளோதான் இப்போ தான் இறங்கி வண்டி எடுக்கிறோம் ஸோ இங்கேருந்து நாங்கள் வர்க்கலா தான் போகிறோம் வர்க்கலா தான் ஸ்டே ஸோ அங்கே போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணேன் இங்கேருந்து 27 kilometer 1 hour கிட்ட காட்டுது போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் நல்லா 1 hour அப்புறம் வர்க்கலா வந்துட்டோம் இந்த ரைட்டா ப்ரோ கம்மிங் ரைட்டா ஓகே வண்டி வருது அதுன்னு ஃபைனலி வந்துட்டோம் கைஸ் வர்க்கலா ப்ரோ வண்டி வருது பார்த்து